வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் நாங்கள் என்னது பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்ஏ அனாலிசிஸ் பார்க்க போறோம். இண்டஸ்ட்ரியல் எஸ்ஏ என்னது இத்தனை வருடங்களா வந்தது, அதே மாதிரி 2025 என்னது வரலாம். இண்டஸ்ட்ரியல் செய்யறதுக்கு பிளான் பண்ண பிள்ளைகளுக்கு இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் இருக்குது. அதுல இண்டஸ்ட்ரியல் ஏ பார்ட் சி பார்ட் வரும், என்வாயன்மெண்டல் பி பார்ட் வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் 100 மார்க்ஸ், என்வாயன்மெண்டல் 50 மார்க்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் நீங்க 100 மார்க்ஸ் எடுக்கணும்டா வெரி ஈஸி, கஷ்டமே இல்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்ஆர்கானிக் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கூட. இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் வரும், அதே மாதிரி 2 இடத்துல எஸ்ஏ வரும், அங்கால எம்சிக்யூ எல்லாம் செய்வீங்க. ஸோ அது தாண்டி இண்டஸ்ட்ரியல் செய்ய இருக்கிற ஆட்களுக்கு என்னது இந்த இயர்ல வரலாம் என்று நான் சொல்றேன். என்னது இந்த இயர்ல வரலாம் என்று சொல்றேன். இதுல பாருங்க, 2024 எங்களுக்கு சோல்வே முறை வந்திருக்குது. அதே மாதிரி 10வதுல சீல தாவர உற்பத்தி சார்ந்த பொருட்கள் வந்திருக்குது. வினாகிரி சாரெண்ணெய் இருக்குது. ஓகே தானே? அதே மாதிரி 23ல 10வதுல மெக்னீசியம், அதே மாதிரி பல்பூதியம். 22 வந்தீங்கன்னா H2SO ஒரு தொடுகை முறை. அதே மாதிரி 10வதுல சி எத்தனால், தாவர உற்பத்தி சார்ந்த தாவர மூலங்கள் சார்ந்த உற்பத்தி பொருட்கள், பயோடீசல், சாரெண்ணெய். ஓகேயா? அப்படியே வந்துட்டோம்டா 21ல இரும்பு, அமோனியா, HNO3. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக இலகுவான, மிக பேசிக்கான அடிப்படையான வினாக்கள் புது பேப்பர்ல 22, 23, 24 மிக பேசிக்கான அடிப்படையான வினாக்கள். ஈவன் இந்த எங்கட MCQ மெகா செமினார்ல ஜாயின் பண்ணி இருந்தா கூட, ஜாயின் பண்ணி படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு தந்த அந்த MCQக்கு தந்த அந்த நோட்ஸை வச்சு நீங்க இவ்வளவு கேள்வியும் செஞ்சிடலாம். MCQக்கு தந்த அந்த நோட்ஸை வச்சு நீங்க இவ்வளவு செஞ்சிடலாம். இல்லாட்டி எங்கட MCQ இண்டஸ்ட்ரியல் கிளாஸ்ல ஜாயின்டா இருந்தாங்களுக்கு தனியே அது பெரிய கிளாஸ் நடந்திருக்கும். அதுல இருக்கிற நோட்ஸு இது எல்லாமே செய்யறதுக்கு தாராளமா போதும். அதுல உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். சரிதானே? அப்ப அந்த நோட்ஸை வச்சு பேசிக்கா செய்யற கேள்விதான் இது. பேசிக்கா சும்மா எடுக்கலாம் 100 மார்க்ஸ், சும்மா எடுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் படிச்ச பிள்ளைகளாம், படிக்காதவர்கள் புதுசா ட்ரை பண்றே இல்ல. அதை சொல்லி போட்டேன். இருக்கிற 22 நாள் இருக்குது, புதுசா ட்ரை பண்றே இல்ல. படிக்காதவர்கள் இன்ஆர்கானிக் மட்டும்தான். இண்டஸ்ட்ரியல் யாராவது பிளான் பண்ணி வச்சிருந்தா வெரி பேசிக் 100 மார்க்ஸ் சும்மா வரும் கையில, 100 மார்க்ஸ் சும்மா வரும். ரைட். ஆனா 21 போயிட்டோம்னா ஃப்ளோ சார்ட் கஷ்டம். கஷ்டம். வித்தியாசமா நீங்க யோசிக்க வேண்டியிருக்கும், எதென்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு மூளையெல்லாம் செலவழிக்கலாம் பிள்ளைகள். சும்மா போனோமா, இருந்தோமா, எழுதினோமா, மார்க்ஸ் எடுத்தமாட்டு வந்து கொண்டிருக்கணும். அது மட்டும்தான் நம்மட வேலை. நாங்க இங்க மூளையை செலவழிச்சு கஷ்டப்பட்டு எழுதுற அளவுக்கு தான் கெமிஸ்ட்ரி இல்லை. பார்த்தா விட வரும். உங்களுக்கு தெரியும், நான் எஸ்ஏ கல்வியை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன், யூடியூப்ல போட்டிருக்கிறேன். வேணுமெண்டா எல்லாத்தையும் திரும்பி எங்கட யூடியூப் சேனல்ல இல்ல வாட்ஸ்அப் சேனல்ல அவ்வளோத்தையும் திரும்பி அவ்வளவு லிங்கையும் அனுப்பி விடுறேன். பாருங்க, நீங்க பாருங்க எவ்வளவு சிம்பிளா, ஒரு தியரியுமே தேவையில்லாம எஸ்ஐ கல்வியை நாங்க செய்யலாம். அதே மாதிரி MCQ வேணுமா? MCQ மெகா செமினார் இருக்குது. MCQ மெகா செமினார்ல ஜாயின் ஆகுங்க. அது உங்களுக்கு எல்லா MCQவையுமே இருக்கிற கொஞ்ச நாள்ல படிக்கிறதுக்கு வழிகாட்டும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் கிடைக்கும். சரி, அப்ப இதுல வந்துட்டா எங்களுக்கு என்ன இருக்குது? ஓகே, இதுல இரும்பு, அமோனியா, HNO3 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளோ சார்ட்ல. பட் இது இயற்கை ரப்பர்ன்றது பல்பகுதியத்துக்குள்ளதான் இயற்கை ரப்பர் வரப்போகுது. 20 வந்துட்டீங்கன்னா டைட்டானியம் ஆக்சைடு, அதே மாதிரி பல்பகுதியம் இருக்குது. ஏன்னா பல்பகுதியம் அவங்களுக்கு விருப்பம், எப்பயும் MCQலையும் போடுவாங்க, இங்கேயும் போடுவாங்க. 24 MCQலையும் இருக்குதுன்னு பல்பகுதியம். 19 வந்துட்டா மெக்னீசியமும் பயோடீசலும். இது தாவர மூலங்கள் சார்ந்த உற்பத்தி பொருள். இந்த ஓர்டரை பார்த்தா 2025ல உங்களுக்கு சான்ஸ் பல்பகுதியம். அதுல இன்னொருக்கா ரப்பரை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இயற்கை ரப்பரை. சரியா? அடுத்து தொடுகை முறையில H2SO மொத்தமா 3 வரப்போகுது, 3 இல்லாட்டி 2. ஸோ நான் 6 தாரேன். இவ்வளவுத்தையும் கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் பார்க்கணும். இந்த கேள்வி செய்யறதோட இதை பாருங்க, இந்த கேள்விக்குள்ளேயே இதுவும் இருக்கும். அடுத்து NaOH, அது இன்னமும் இல்லை. NaOH உற்பத்தி இன்னமும் இல்லை. டைட்டானியம் ஆக்சைடு வேணுமெண்டா இதை நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். இரும்பு உற்பத்தி இதுக்குள்ள இருக்குது. ஆனா தனியையும் பார்த்துக்கொள்ளுங்க. இரும்பு உற்பத்தி போன முறை MCQ இல்ல, அதுக்கு முதல் முறை MCQ. அமோனியா
எப்பயுமே எம்சிக்கு போன முறையும் எம்சிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். HNO3 எம்சிக்யூல அடிக்கடி வாரா இங்கேயும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்க தனியா பார்க்க வேண்டி இருக்குது. பார்த்துட்டு ஒருக்கா பாஸ் பேப்பர் கேள்வியையும் பாருங்க எப்படி கேட்கிறாங்க. சிம்பிளா இருக்குமாம், சிம்பிளா இருக்கும். கொஞ்சம் தாக்கம் கேட்பாங்க. இதுல என்ன அனுகூலம், என்ன பிரதிகூலம், இல்லாட்டி சூழல் நேயமானதா, அப்படிதான் கேள்விகள் போகும். ஸோ வெரி பேசிக்கான கொஸ்டின்ஸ், மார்க்ஸை அள்ளி எடுக்கிற கொஸ்டின்ஸ், பிளான் பண்ணாக்கள் சரியா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரியா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல 100, அங்கால என்வாயன்மெண்டலும் அப்படித்தான். ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மார்க்ஸ் எடுத்துடலாம். பட் பிராக்டிஸ் இல்லாத யாரும் கை வைக்க வேணாம். இன்னும் கணிக்க ஈஸி. கால்குலேஷன் எப்படி செய்யறேன் வீடியோ போட்டிருக்கிறேன். கால்குலேஷன் செஞ்சு காட்டிருக்கிறேன் 2 எஸ்ஏ. ஒரு தியரி இல்லாம 75ல ஒரு 40-45 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு 2024ஆம் ஆண்டு கேள்வி 46 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன். 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பேசிக் தியரியும் இல்லாம கேள்வியை பத்தி யோசிக்காம, கேள்வி என்றது என்னன்னு எங்களுக்கு தெரியாத மாதிரி செய்யற மாதிரி போட்டிருக்கிறேன். வேணுமெண்டா அது இன்றைக்கும் திரும்பியும் எங்கட யூடியூப் வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்றேன். வாட்ஸ்அப் சேனல்ல இல்லாதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்கை கொடுப்பேன். அதுல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. ஸோ எஸ்ஏ தொடர்ச்சியா செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு 7வதுல பிஎஸ்ஏ, அதாவது களமல் மின்வாய் சம்பந்தமான எஸ்ஏ இன்றைக்கு பின்னேறம் செய்து விடுவேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்தா நீங்க பார்த்துக்கலாம். தொடர்ச்சியா எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோ போட்டு கொண்டே இருப்பேன். ஸோ மேக்சிமம்